வந்துடுச்சு. வாங்க வாங்க கதை கேட்கலாம். குட்டி குக்கு குக்கு. மாளிகை கதவு திடீரென மூடிச்சு. அந்த சத்தம் முழு மாளிகையையும் அதிர வைத்தது. காற்று சற்றே குளிர்ந்தது. குக்கு நடுங்கி ஆந்தையம்மாவை அணைத்து கொண்டது. அம்மா, நாம இங்க சிக்கிட்டோமா? ஆந்தையம்மா மெதுவா அதன் தலையை தடவினாங்க. அவசரப்படாதே குக்கு, இந்த மாளிகை நமக்கு ஏதோ சொல்ல போகுது. அந்த நேரம் தரையில் கிடந்த பழைய புத்தகம் மெதுவா திறக்க ஆரம்பிச்சது. அக்கம் வைட்டானாக திரும்பின. ஒளி ஒன்று அதிலிருந்து வெளியே பரவ ஆரம்பிச்சது. ஒரு மெதுவான குரல், கதை முடியும் வரை வெளியே போக முடியாது. குக்கு மூச்சை பிடிச்சுக்கிட்டே பார்த்தது. கதை மெதுவாக உயிர் பெற்றது. மனிதர்களின் வாழ்க்கையில் சில நாட்கள் மறக்க முடியாதவை. அப்படி ஒரு நாள் உச்சயினி நாட்டின் மன்னன் போஜராஜனுக்கு வந்தது. அவன் ஒரு நல்ல மன்னன், மக்களை தனது உயிரை போல நேசிப்பவன். ஒரு நாள் அவனுடைய அரண்மனைக்கு மக்கள் கூட்டம் வந்து குவிந்தது. அவர்கள் கண்களில் பயம், குரலில் வேதனை. அரசே, காட்டிலிருந்து மிருகங்கள் வந்து எங்களை தாக்குது, எங்களை காப்பாத்துங்க. அவர்களின் குரல் கேட்டு போஜராஜனின் மனசு உருகி போனது. நான் உங்களை காப்பாத்துவேன், அவன் உறுதியா சொன்னான். அடுத்த நாள் காட்டுக்குள் அவன் நுழைந்தான். புலிகள், கரடிகள், நரிகள் அனைத்தையும் எதிர்த்து போராடினான். நேரம் நகர்ந்தது. வெயில் தகித்தது. பசி, தாகம், களைப்பு. அவன் ஓய்வெடுக்க ஒரு இடம் தேடினான். அப்போது ஒரு அழகான தோப்பு அவன் கண்களில் பட்டது. அந்த தோப்பின் நடுவில் ஒரு எளிய அந்தணன், சரவணபட்டன். அவன் மேலே இருந்தபடியே மன்னனை பார்த்து சிரித்தான். வாங்க மன்னா, நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, தண்ணீர் குடிங்க, பழம் சாப்பிடுங்க. அந்த அன்பான வரவேற்பில் மகிழ்ந்த மன்னனும் அவன் படையும் பசி காரணமாக எல்லாவற்றையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா சில நிமிடங்களில் அந்த அந்தணன் கீழே இறங்கியவுடன் அவன் முகம் மாறி போனது. இதென்ன அநியாயம், என் தோட்டத்தை எல்லாம் அழிச்சிட்டீங்களே, அவன் கோபத்துடன் கத்தினான். மன்னன் திகைத்து நின்றான். ஆனா அவன் மீண்டும் மேலே ஏறியவுடன் அவன் முகத்தில் அமைதி திரும்பி வந்தது. மன்னா, ஏன் போறீங்க? இன்னும் சாப்பிட்டு ஓய்வெடுக்கலையே? இதெல்லாம் பார்த்த போஜராஜன் குழம்பி போனான். இந்த மாற்றம் எப்படி? அவன் உண்மையை கண்டுபிடிக்க அந்த உயர்ந்த பரன் மேல் ஏறினான். அந்த நொடியில் அவனுடைய மனசு முழுக்க மாறிப்போனது. அமைதி, அன்பு, கருணை. அவன் இதயம் ஒளியால் நிரம்பியது. இது சாதாரண இடமில்ல, அவன் ஆச்சரியமா நினைத்தான். அவன் அந்த நிலத்தை வாங்கினான். பிறகு அந்த பரனுக்கு கீழே தோண்ட சொன்னான். சில நேரம் கழித்து டிங், மண்ணுக்குள்ளிருந்து ஒரு ஒளி. மெல்ல மெல்ல ஒரு அற்புதம் வெளிவந்தது. பொன்னாலான நவரத்தினங்களால் ஜொலிக்கும் 32 படிகளுடன் ஒரு சிம்மாசனம். அதை பார்த்தவுடன் மன்னன் பரவசமடைந்தான். ஆனா அதை தூக்க முயன்ற போது அது அசையவே இல்லை. மந்திரி அமைதியாக சொன்னார், மன்னா, இது தெய்வீகமானது, பூஜை செய்யணும். அப்படி பூஜை செய்த பிறகு அந்த சிம்மாசனம் மெதுவாக நகர்ந்தது. மன்னன் மகிழ்ச்சியால் நெகிழ்ந்தான். அறிவாளிகளின் ஆலோசனை கேட்பதுதான் உண்மையான புத்தி, அவன் உணர்ந்தான். அந்த நேரம் மந்திரி மெதுவாக சிரித்து கேட்டார், மன்னா, இதற்கு பின்னால் இன்னும் ஒரு கதை இருக்கு, கேட்க விருப்பமா? மாளிகை மீண்டும் உயிர் பெறுகிறது. புத்தகம் திடீரென மூடிச்சது. குக்கு ஆழமா மூச்சு விட்டது. அம்மா, அந்த சிம்மாசனம் இதுதான் ஆரம்பமா? அந்த நேரம் ஒரு குரல், மெதுவா, அது தொடக்கம் மட்டும். புத்தகத்தின் பக்கம் தானாக திரும்பியது. காற்று மீண்டும் சுழன்றது. ஆந்தை அம்மா மெதுவா சொன்னாங்க, குக்கு, இப்போதுதான் உண்மையான சோதனை ஆரம்பம். அந்த 32 படிகள் ஒவ்வொன்றும் ஒரு கதை. குக்கு தைரியமா தலையாட்டிச்சு. நான் தயார். புத்தகத்தில் எழுத்து தோன்றியது. முதல் பதுமை பேசுகிறது.
அடுத்த கதை காத்திருக்கிறது. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.